வா. ஏன் அண்ணன் முனியப்பனும் மதுரை வீரனும் நடனமிட்டு இருக்கிறாங்க. நானும் இந்த விக்கிரத்தில் இப்படியே உட்கார்றேன். என் மகனுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு, அவனும் ஒரு ஆனந்தரமான சந்தோஷமான பையன் தானே. நாங்கள் என்னதான் வாழ்ந்தாலும், அவன் மேனி மேலே நாங்கள் என்னதான் வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு ஆசைப்பாசம் இருக்குமில்ல. இவனுக்கும் இளமையான தோற்றம் இருக்குதில்ல. எங்கள் அண்ணன் மறைச்சிருவான், மதுரை வீரனும் மறைச்சிருவான். ஆனால் நான் மறைக்கணும், நான் மறைக்க மாட்டேன் தெரியுமா. இவனுக்கு ஏகாப்பட்ட ஆசை, ஏகாப்பட்ட தொல்லை இவனுக்கெல்லாம். இவனை நான் நிதிரையில் கொண்டு பரிபூர்ணம் கண்டு வர, இவனால் ஆசைகளெல்லாம் கட்டுப்படுத்தி இப்போதான் இந்த இடத்துல கூட்டு வந்து வச்சிருக்கிறான். எங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறான்? இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறான். ஆனால் நிதிரையில் கண்டு அவனுக்கு எந்த ஒரு சொற்களுக்கும் எந்த வசியமும் பரிபூர்ணம் காணாது, எந்த ஒரு கட்டு வார்த்தையும் அவனை கட்ட முடியாது. சரியா? அப்படியே மீசு மேலே கையை போட்டு அப்படியே முறிச்சுக்கிட்ட அப்படியே வந்துடுவேன் நான். அப்படியே அழகாக வருவேன். சரியா? நான் வெண்ணங்குடி முனிப்பேன் இல்லையா, நான் கொடி கொடியா ஓடுமில்ல, போராத இடத்துல கூட அப்படியே பூருக்கும்ல, அடை பட நேராத இடத்துல கூட அப்படி நேருமில்ல, சொல்ல பார்த்து. அவன் சந்தனத்துக்கு பூசி மகிமைக்கு ஆளாகிட்டான். இப்போ அவன் வாழ்வாதாரத்தில் சந்தோஷமாக இருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு வாழ்வாதாரத்துலேயும் சிறப்பாக வேணுமாம்மா, இந்த இடத்துலையும் சிறப்பாக வேணும்னு எண்ணி இருக்கிறான். அப்போ நாங்களாம் ஒட்டுக்கா சேரணுமில்ல. நாங்கள் ஒட்டுக்கா சேர்ந்தா தானே. 3 வருஷ காலம் எங்கள் அண்ணன் உத்தரவாதம் சொல்லிட்டான். உத்தரவாதம் சொன்ன அடுத்த நிமிஷமே அது பட நடந்துச்சா இல்லையா? அதே தான். 3 வருஷ காலத்தில் வைரோத்திர மாலைக்குள்ள அதிபதி ஆயிடுவாங்க. ஆலயம் சிறந்திருக்கும். அப்படியே பச்சை அடையை கட்டிக்கிட்டு மகன்னு இங்கே ஆலயமாக எந்திரிக்கும், சிறப்பாக இருக்கும். வாழ்வாதாரத்தில் அதே மாதிரி மதுவிடுறான். நான் எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். என் மகன் கூட்டிகிட்டு வந்துட்டானா, எனக்கு எத்தனை பூசை இருக்குது, எனக்கு எத்தனை பூசை இருக்குது தெரியுமா. நல்லா வருவனான்னு விழி மேலே வலி வைத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் கூட்டுக்கு எந்த மந்திரவாதிக்கும் போக மாட்டேன் தெரியுமா, எந்த தந்திரவாதிக்கும் போக மாட்டேன் தெரியுமா. என் சொல்லுக்கு மட்டும்தான் நான் அடைக்கலம் ஆகுவேன், என் மதுக்கு மட்டும் நான் அடிமை நிற்பேன். ஆனால் மானிட பிறப்புங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டும் நான் எடுத்துக்குவேன். மானிட பிறப்பு கொடுத்தா இது விஷம் இல்லையா, எனக்கு கொடுத்தா இது சந்தோஷம் இல்லையா. பார்க்கட்டும். சுருட்டேடா அப்படியே தேனு மாறிக்கிடு. சரிம்மா, ஆகட்டும். நிலைமை நிற்கட்டும். தடுமாறாமல் வாழ்வாதாரத்துக்குள்ள மேனி மேலே அழுத்ததுன்னு சொன்ன இல்லையா, உன்னையெல்லாம் உச்சி முடிய தீண்டுதுன்னு சொன்ன இல்லையா, எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. எப்படி எல்லா தெய்வகலாசாரமாக படம் முடிஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா நான் தீர்த்த மாட்டேன், அவன் எனக்கு அடிமை ஆகிட்டான். ஏவல் கட்டுதான், சொல்லு கட்டுதான். அவன் மேனி மேலே ஏவல் ஒன்றை கூட்டுருச்சு, வேற ஒன்று. அவனுக்கு 15 வருஷ காலமாக இருக்கு ஏவல். சப்தா ஜூமன் காட்ட ஜாடா இக்கா தட சத்தம் ஒட்டா ஹீட்கா ஹட்டி ஹிக்கனா ஹட் கொஞ்சம்ல என் எல்லைக்கு நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் என் மகனுக்கு நான் உத்தரவு கொடுத்துட்டு தான் போனேன். நான் சாராயத்தை குடிச்சிட்டு தான் போனேன்.